எல்லோருக்கும் வணக்கம். பெண் சிறுத்தையா சொல்றேன். இன்னைக்கு வன்னியர் அண்ணன் போட்ட கையெழுத்து பல என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எத்தனையோ வழிகள், எத்தனையோ ரணங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு முதல்ல விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரவை, ஒரு தாய் சிறுத்தை தன் குழந்தைய கையில புடிச்சிட்டு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த கையெழுத்து போடும் போது எனக்கு முன்னாடி இருந்த சமுதாய மக்களும் சரி, எனக்கு பின்னாடி இனிமேல் வரப்போற சமுதாய மக்களும் சரி, இது ஆனந்த கண்ணீர். இப்படி ஒரு வாய்ப்பு வராதா, கிடைக்காதா? அதிகாரத்தை நோக்கி நான் போக மாட்டோமான்னு நினைச்ச இடத்துல அந்த அதிகாரம் ஒரு தாய் சிறுத்தை ஒரு தான் குட்டி அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு பூரிப்படைஞ்ச மாதிரி இன்னைக்கு பூரிப்படைஞ்சதை நான் கண்ணால பார்த்து. சமரசம் செய்யவே மாட்டாரா வன்னியர் சொன்ன? எனக்கு நிறைய தெரியும் அவரை பத்தி. ஆயிரம் விமர்சனங்கள் கூட்டணி கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சாதிய வெளியிலிருந்து வந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷம், ஒடுக்கப்பட்ட வளர்ச்சியை இன்னைக்கு என்னுடைய வயசுக்கு அதை நான் பார்த்துட்டேன். இது சந்தோஷம். எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு, ஆராய்ச்சி பண்ணி அது வேண்டாம். அந்த இடத்துக்கு நான் போக விரும்புறேன். பட் இன்னும் ஒரு காலங்களில் அதை அலசி ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா யாருக்கிட்டையும் கை கட்டி இன்னும் சமரசத்துக்கு போற ஆள் வன்னியர் சன கிடையவே கிடையாது. அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டுடைய விசிக்க இன்னொரு அரண் திருமானனுக்கு அப்புறம் வன்னியர் சொன்னேன். வாழ்த்துக்கள் அண்ணா. என்னுடைய தலைப்புரை இன்னைக்கு நாடாளுமன்றம் போகுது. சந்தோஷப்படுறேன்னா அந்த பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கண்ணா. இந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்கண்ணா. நம்ம மக்களுக்கு நல்ல, மத்த எல்லா பலதரப்பட்ட மக்களுக்கும் நீங்க நல்லது செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத பாக்கிறதுக்கு. வாழ்த்துக்கள் அண்ணா. தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும்.